சிந்து பைரவி எப்படிமோ சிவா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. மகா சமாதானப்படுத்துறாங்க. எதுக்காக இந்த அளவுக்கு கவலைப்பட்டுட்டு இருக்கா, அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க மகா. அம்மா பார்த்தீங்களாம்மா, பண்ணாத ஒரு தப்புக்கு நான் பண்ணன்ற மாதிரி ஒரு பேர் வந்துருச்சு, எனக்கு அது ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்ட்டுலாம் சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா, எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிந்து தான்ப்பா. உன்னை இவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்ட விட்டுட்டு அவள் சந்தோஷமா ஜாலியாக இருக்காளா, அவளை விடக்கூடாதுப்பா. அவன் நல்லவன் மாதிரியும் நீ கெட்டவன் மாதிரி பேர் வாங்கிட்டு அவளுக்கு ஒரு சரியான தண்டனையை நம்ம வாங்கி கொடுத்துடலான்றாங்க. அம்மா விடக்கூடாது, அது பெரியம்மா கூட என்னை நம்பாத போயிட்டாங்கன்னும் போது தான் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குன்றாங்க. உன் பெரியம்மாக்கு என்னைக்குப்பா உன் மேலே பாசம் அக்கறை இருந்திருக்கு, அந்த சிந்து தான் உன் பெரியம்மாக்கு முக்கியமாக போயிட்டாங்கன்றாங்க. கவலைப்படாதுப்பா, சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையுமே சரி செஞ்சிடலான்றாங்க. நீ அழாத சிவா, உன்னை இப்படி பார்க்க முடியல, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா இப்படியெல்லாம் நடக்கும் நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. அந்த சிந்து வந்து கண்டிப்பாக உண்மையை ஒத்துப்பான்னு நினச்சேன். ஆனால் கடைசி வரைக்குமே அவள் உண்மையை ஒத்துக்காதே போயிட்டாளேன்றாங்க. இங்கே பாரு சிவா, அவள் எத்தனை நாளைக்கு நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியும் சொல்லு. ரொம்ப நாளைக்கு அவளால் வந்து நம்மக்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அதனால நீ பெருசாக அதை பற்றி யோசிச்சு கவலைப்படாத சிவான்றாங்க. உன்னுடைய கஷ்டம் எல்லாமே எனக்கு அம்மாவுக்கு புரியுது. சீக்கிரமாகவே அந்த சிந்து மாற்ற ஒரு நேரமும் வரும் அப்படின்ட்டு சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமுவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.